சூப்பர் ஸ்டார்ல இருந்து பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் தமிழ் நடிகர்களோட முதல் 100 கோடி வசூல் பண்ண படங்கள் என்னென்னு தெரியுமா? தமிழ் ஹீரோக்கள் நடிப்புல எத்தனையோ படங்கள் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்திருந்தாலும் அதுல முதல்ல 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம் தான் என்னைக்குமே அவங்களோட மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிருக்கும். அந்த வகையில ஒவ்வொரு நடிகரோட முதல் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம் எது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2007வது வருஷம் சங்கர் இயக்கத்துல ரஜினி நடிப்புல வெளியான படம் சிவாஜி தி பாஸ். 50 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான படம் 125 கோடி ரூபாயில இருந்து 160 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ரஜினியோட முதல் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம் இதுதான். கமலஹாசன் படத்துக்கு படம் கதாபாத்திரங்கள்ல வித்தியாசம் காட்டி நடிக்கிறவர் கமலஹாசன். எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல கமல் நடிப்புல 2008வது வருஷம் வெளியான படம் தசாவதாரம். ஒரே படத்துல 10 வெவ்வேறு கதாபாத்திரங்கள்ல நடிச்சு ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினாரு. 35 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் உலகம் முழுவதும் 141 கோடி ரூபாய் வசூல் பண்ணதா சொல்லப்படுது. சூர்யாவோட முதல் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம் ஏழாம் அறிவு. 2011ல 80 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 105 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அசத்துச்சு. விஜய் எத்தனையோ ஹிட் படங்களை விஜய் கொடுத்திருந்தாலும் துப்பாக்கி என்னைக்குமே விஜய் ரசிகர்களோட ஃபேவரட் படங்கள் லிஸ்ட்ல என்னைக்குமே இருக்கும். 2012வது வருஷம் AR முருகதாஸோட இயக்கத்துல விஜய் காஜல் அகர்வால் நடிப்புல வெளியான இந்த படம் 70 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 120 கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு. விஜயோட ஃபர்ஸ்ட் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம் இதுதான். அஜித் கோடான கோடி ரசிகர்கள் கூட்டத்தை வச்சிருக்கக்கூடிய அஜித்தோட முதல் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம் ஆரம்பம். விஷ்ணுவர்தன் இயக்கத்துல அஜித் நடிப்புல 2013ல வெளியான இந்த படம் 60 கோடி ரூபாய் செலவுல எடுக்கப்பட்டு 124 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. விக்ரம் ஏராளமான ஹிட் படங்களை கொடுத்திருக்கக்கூடிய விக்ரமோட ஃபர்ஸ்ட் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம் ஐ. சங்கர் இயக்கத்துல 2015ல வெளியான இந்த படம் 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 200 கோடி ரூபாய்க்கும் மேல வசூல் பண்ணிருக்கு. ராகவா லாரன்ஸ் பேய் காமெடி படங்களின் மூலமா குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஹீரோவா வலம் வராரு ராகவா லாரன்ஸ். இவர் இயக்கி நடிச்ச காஞ்சனா 2 படம் 17 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 108 கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு. இவரோட முதல் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம் இதுதான். கார்த்தி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கார்த்தி நடிப்பு 2019வது வருஷம் வெளியான படம் கைதி. 25 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 105 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணி அசத்துச்சு. சிவகார்த்திகேயன் நெல்சன் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல 2021வது வருஷம் வெளியான படம் டாக்டர். 35 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 100 கோடிக்கும் மேல வசூல் பண்ணிச்சு. சிவகார்த்திகேயனோட முதல் 100 கோடி வசூல் படமா இந்த படம் மாறிச்சு. தனுஷ் இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் தனுஷ். 2022 தனுஷ் நடிப்புல வெளியான திருச்சிற்றம்பலம் 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு. சிம்பு வெங்கட் பிரபு இயக்கத்துல சிம்பு நடிப்புல 2001வது வருஷம் வெளியான டைம் டிராவல் படம் மாநாடு. 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 117 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அசத்துச்சு. இந்த படம் சிம்புவோட முதல் 100 கோடி ரூபாய் வசூல் படமா மாறிச்சு. விஷால் தமிழ் சினிமாவில் புரட்சி தளபதியா வலம் வரக்கூடிய விஷாலோட முதல் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம் மார்க் ஆண்டனி. 50 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 100 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணிச்சு. விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் அப்படின்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய விஜய் சேதுபதியோட முதல் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம் தான் மகாராஜா. 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட இந்த படம் 200 கோடி ரூபாய்க்கும் மேல வசூல் பண்ணிச்சு. பிரதீப் ரங்கநாதன் இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதனோட ஃபர்ஸ்ட் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம் டிராகன். 37 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவுல மொத்தமா 146 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அசத்துச்சு.